எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து பசலைக்கீரை கூட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? நான் இங்கே வந்து பசலைக்கீரை 2 கட்டு வாங்கி அதை நல்லா அலசி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நான் தேங்காய் கலவை அரைச்சி வச்சுருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூனுக்கு திருவின தேங்காயும் 1 டீஸ்பூனுக்கு ஜீரகம் 1 டீஸ்பூனுக்கு மிளகு போட்டு மிக்சியில் தண்ணி ஊற்றி அரைச்சி நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கலவை இப்போ ரெடி. அதுக்கப்புறம் நான் பருப்பு அவிச்சு வச்சுருக்கேன். பருப்பு, அதாவது பாசி பருப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து 1/4 கப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டுட்டு அதில் வந்து வெள்ளைப்பூடும் தக்காளியும் போட்டு குக் பண்ணிவிட்டு அது இறக்க போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அதில் நான் மஞ்சத்தூளும் சேர்த்து போட்டு குக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பருப்பு கலவையை நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். பாருங்கள், நான் வெள்ளைப்பூடு எதுக்கு முன்னாடியே போடுறேன்னா அந்த வெள்ளைப்பூடில் இருக்கிற சாரெல்லாம் இறங்கி அது நல்லா மசிஞ்சிரும். நமக்கு அது மசிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த பருப்பு ஃபுல்லுமே அந்த கார்லிக் பரவிடும். அதனால தான் நான் இதிலே போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எண்ணெயில் போட்டு கூட வதக்கி போட்டுக்கலாம். அது போக நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் 3, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் நம்ம தாளிக்கிறதுக்கு. ஓகே, இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இங்கே நான் 2 டீஸ்பூனுக்கு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதில் கடுகு உளுந்தம்பருப்பு காஞ்ச மிளகா கடலைப்பருப்பு இதையும் போட்டு லைட்டாக வதக்கிட்டு நாம் வந்து வெட்டி வச்சுருக்க வெங்காயம் இருக்குல்ல அதையும் போட்டு வதக்குறோம். அது வந்து லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகணும். டிரான்ஸ்பரண்ட்னா அது கொஞ்சம் கண்ணாடி மாதிரி வரணும். அது வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் கலவையை போட்டு வதக்குங்க. தேங்காய் கலவையை ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்குங்க. இப்போ இது நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ நாம் கழுவி வச்சுருக்க அந்த பாலக்கீரை இருக்கு இல்லையா, பசலைக்கீரை இல்லைன்னா ஸ்பினாச் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், அதை வந்து இதில் போட்டு நல்லா வதக்குங்க. இது முதல்ல போடும்போது அந்த பேன் பத்தாத மாதிரி தான் இருக்கும். நிறைய பேனை விட நம்ம நிறைய போடுற மாதிரி தான் இருக்கும். இந்த கீரை குக்காக அப்படியே நல்லா சுருண்டு வரும். அதனால் இந்த பேன் தாராளமாக 2 கட்டு கீரைக்கு. ஸோ நீங்கள் இது மாதிரி வதக்கும் போது நேரம் ஆக இது மொத்தமாக வதங்கி இந்த மாதிரி வரக்கு 6 நிமிஷம் வராது, குறைஞ்சது எடுக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ நான் தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு கலவை அவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு வதக்குங்க. பருப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும், அதுக்கு மேலே வதக்க வேண்டாம். அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நமக்கு அருமையான பசலைக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. பாலக்கீரை ஸ்பினாச் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். இது நீங்கள் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி தக்காளி சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ரசம் பருப்பு கூட்டு, இந்த ஸ்பினாச் கூட்டு வெள்ளை சாதம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இல்லைன்னா சுட சுட சாதத்தில் இந்த ஸ்பினாச் கூட்டை போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.